இந்தியாவிலேயே வந்து ஹையஸ்ட் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ தமிழ்நாட்டில் தான். என்னைக்குமே தமிழ்நாடு கல்வியை விடாது, கல்வியை விட்டா வளராது. நிறைய நல்ல மனிதர்கள் பின்னாடியிலேருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் வந்து ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் ஃபவுண்டேஷன் டே கொண்டாடுவோம். அதுக்கு கம்ப்ளீட் ஆங்கர் அர்ச்சனா தான். செயின்ட் ஃபவுண்டேஷன்ஸின் கோல்டன் ஹார்ட் அவார்ட்ஸ் இது மனிதம் போற்றும் மகத்தான மேடை. டைட்டில் ஸ்பான்சர் மெடிமிக்ஸ், co-presented by DAC Developers மற்றும் AK தங்க மாளிகை, co-sponsored by One Company மற்றும் Anuj Tiles, powered by Line Date Syrup, Gold Winner, Lotte India மற்றும் Mali and Manvi Movie Makers. Associate sponsor DNC Chits, Pothys, Dot School of Design மற்றும் Memory Basket. Goodwill sponsor Success Shipping, Anil Foods, Reela Hospital. ஹாய், நான் உங்கள் லோகேஷ் அஜில்ஸ், 11 படத்தோட டைரக்டர். ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் ஓடிடி ஹிஸ்ட்ரியில் ஒரு படத்தை டைரக்டரோட டிகோட் பண்ண போகிறேன். Time for us to present our next award, the Golden Heart Award of 2025. இந்த அவார்டை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக மெடிமிக்ஸின் சேர்மன் திருமதி பிரியா அனுப் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். DAC Developers சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் திரு சதீஷ் அவர்களையும் இந்த விருதை வழங்குவதற்காக மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். இரண்டு அன்பான உள்ளங்கள் சேர்ந்து ஒரு ஸ்பெஷல் பர்சனுக்கு அவார்டு பிரசென்ட் பண்ண போறீங்க. தி ஏவி ப்ளீஸ். இளைஞர்களை நம் நாட்டை இன்கிரெடிபிள் இந்தியாவாக மாற்றும் மாபெரும் சக்தி, அதற்கு உறுதுணையாய் இருப்பதே இம்பார்ட்டன்டான யுக்தி என நம்பும் நான் ஸ்டாப் எக்ஸ்பிரஸ். நல்லா படிக்கும் மாணவர்களை ஊக்குவிக்க குவியும் மக்கள் குரல்கள், சரிவர படிக்காத மாணவர்கள் வழி தவறாமல் இருக்க அவர்களை பிடிக்கும் வீரர்கள், பெண்கள் சுயமரியாதையுடன் வாழ உருவாக்கினீர்கள் சுய உதவி குழுக்களை. அதற்காகவே அவ்வப்போது உங்களுக்கு எடுக்க வேண்டும் விழாக்களை. பட்டதாரிகளின் வேலை தேடுதல் முயற்சி டைம் லூப்பில் சிக்கி இருக்க அவர்களுக்கு வழிகாட்டி வளர வழிவகுத்த டைம்லி ஹெல்ப் நீங்கள். தமிழகத்தின் வரலாற்றை இன்ச் பை இன்ச்சாக தெரிந்து வைத்து எங்களை வியக்க வைக்கும் விக்கிபீடியா. உங்களின் திஷா இயக்கத்தின் மூலம் மக்களின் நிலை உயருது நல்லபடியா. குழந்தை தொழிலாளர்கள் என்பதே உங்களுக்கு தமிழில் பிடிக்காத வார்த்தை. இன்று உங்களால் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் உருவாகி இருக்கிறது நல்ல பாத்வேக்கள். இவர்கள் 10வது தேர்ச்சி பெற தகுதியற்றவர்கள் என கைவிடப்பட்டவர்களில் இதுவரை 250க்கும் அதிகமானவர்களை தேர்ச்சி பெற வைத்து அடுத்த கட்டத்திற்கு ஏற்றிச் சென்ற எனர்ஜெட்டிக் எலிவேட்டர். படிப்பில் நாட்டம் இல்லாதவர்களை விளையாட்டுத் துறையில் புகுத்தி அவர்களிடமும் சொன்னீர்கள் நீங்கள் இல்லை எலிமினேட்டர். கணவனா மனைவியா என்று குடும்ப சண்டையை பார்த்திருக்கிறோம். கணவனும் மனைவியும் இன்று குடும்பங்களை வாழ வைப்பதை பார்க்கிறோம். ஒரு தலைமுறை படித்தால் அந்த குடும்பத்தின் முன்னேற்றம் லோக்கல் பாசஞ்சர் ட்ரெயின் வேகத்திலிருந்து வந்தே பாரத்திற்கு வேகமாக மாறும் என அவர்களை இயக்கும் பைலட் திருமதி லதா பாண்டியராஜன் அவர்களுக்கு மனிதவள தங்க தாரகை எனும் விருதை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது செயின்ட் ஃபவுண்டேஷன்ஸின் கோல்டன் ஹார்ட் அவார்ட்ஸ். Let's hear it for Lata Pandirajan ma'am as she joins us on stage. நன்றி சேல் ஃபவுண்டேஷன் ஜி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அதுவும் இவங்க தெரிஞ்சவங்க கையில் வாங்கும்போது எப்போவுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதில் யஷ்வந்த் பல வருஷமாக தெரியும். நான் முதலே சொன்னேன், இல்லை நான் வந்து அவார்ட்லாம் வாங்க மாட்டேன்னு சொன்னேன். ஆனால் நான் வந்ததுக்கு காரணமே வந்து நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சாலே வந்து நம்ம அங்கே வரும்போது நமக்கே வந்து ஒரு எனர்ஜி, இன்ஸ்பிரேஷன், வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வரும். ஸோ அந்த ஒரே காரணத்துக்காக தான் வந்திருக்கேன். எங்கள் பயணத்தில் பார்த்தீங்கன்னா பலரும் வந்து எங்கள் கூட வந்து பயணித்திருக்காங்க. அர்ச்சனா முதற்கொண்டு. அர்ச்சனா வந்து எனக்கும் இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது. எங்கள் மாஃபா ஃபவுண்டேஷன் ஆரம்பித்த அந்த காலத்தில் வந்து ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் ஃபவுண்டேஷன் டே கொண்டாடுவோம். அதுக்கு கம்ப்ளீட் ஆங்கர் அர்ச்சனா தான். அப்போ சின்ன பிள்ளையா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பலரும் வந்து எங்களோட பயணிச்சிருக்காங்க. பாண்டியராஜன் சார் நானும் சேர்ந்து ஆரம்பிக்கும் போது அப்போ வந்து ஹெச்ஆர்னாலே யாருக்குமே என்னன்னு தெரியாது. மனித வளம், ஏன்னா நம்ம நாட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியமான அசெட் அப்படின்னு பார்த்தோம்னா மனித வளம் தான். தமிழ்நாட்டில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸ். இந்தியாவிலேயே வந்து ஹையஸ்ட் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ தமிழ்நாட்டில் தான். அது கிட்டத்தட்ட 48%. அப்படின்னா 2ல் ஒருத்தர் வந்து
காலேஜுக்கு போகிறாங்க. ஸோ அது வந்து பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். காலேஜுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வேலை கிடைக்குதா, அவங்களுக்கு தகுதியான வேலை கிடைக்குதா அப்படின்னா அதில் வந்து இன்னும் சந்தேகங்கள் நிறைய இருக்குது. அதனால தான் இப்போ வந்து நிறைய ட்ரைனிங் அந்த மாதிரிலாம் செய்துட்ருக்குறோம். நாங்கள் ஸ்கில்லிங் அப்படின்னு சொல்கிறோம். 10 லட்சம் பேருக்கு மேலே நாங்கள் வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்கோம். அண்ட் 20,000 பேர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம் ஸ்காலர்ஷிப் மூலமாக. அவங்க சொன்ன மாதிரி திஷா ஸ்போர்ட்ஸ் அகாடமின்னு ஒன்று நடத்துகிறோம். அதில் பாக்ஸிங், ஃபுட்பால் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்திருக்கிறோம். நான் எப்போவுமே சொல்வேன், நீங்களும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்கிறீங்க, நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கிறீங்க, நீங்களும் வந்து கண்டிப்பாக உங்கள் லெவலில், ஏன்னா நான் எப்போவுமே சொல்வேன், சேவை செய்வதற்கு பணம் மட்டும் இல்லை, பணமே தேவையில்லை, மனம்தான் தேவை. நீங்களும் வந்து ஏதாவது ஒரு விஷயம் செய்துக்கிட்டே இருக்கணும். எல்லா இளைஞர்களும் நல்லா படித்து நல்ல ஒரு வேலைக்கு போய் உங்களுக்கு மட்டுமல்லாமல் இந்த சொசைட்டிக்கு, இந்த சமுதாயத்துக்கும் சரி, நம்ம நாட்டுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும். அதுதான் வந்து வாழ்க்கையின் அர்த்தம். ஸோ இத்தனை வருஷங்கள் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு பல பேரும் உதவுனதுக்கு இந்த விருதுக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சார், a few words from you as well, please. இந்த ஸ்டேஜில் நிற்கலாம், எனக்கு ஒன்றும் பெரிய தகுதி இல்லை, நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். பட் அம்மாவுக்கு வந்து கொடுக்கணுன்னு யஷ்வந்த் சொன்னாங்க. அப்போ நான் கண்டிப்பாக மேலே வருவேன்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலாக அவங்களுக்கும் எனக்கும் வந்து ரத்த உறவு இல்லைன்னாலும் ஒரு பெரிய பாண்டிங் இருக்குது ரொம்ப வருஷமாக. உங்கள் கூட இந்த ஸ்டேஜ் நிற்கிறது ரொம்ப நன்றிம்மா. மேடமும் வந்திருக்காங்க. நான் ஆக்சுவலாக உங்களையும் சொல்லணும், செல்வானனையும் சொல்லணும், யஷ்வந்தையும் சொல்லணும். நீங்களாம் வந்து ஒரு மனிதர்களில் புனிதர்கள். நீங்கள் 10 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்தேன்னீங்க, நான் என்ன ஒரு 1000 பேருக்கு தான் வேலை கொடுக்குறேன். 10 லட்சம் பேர்லாம் என் கனவுல நடக்குமான்னு தெரியல. ரொம்ப நன்றிம்மா. இந்த சொசைட்டிக்கு உங்களை மாதிரி, செல்வானா மாதிரி, யஷ்வந்த் மாதிரி நிறைய பேர் வரணும். அதனால யஷ்வந்த்துக்கு நான் என்ன சொன்னேன்னா, என்னால் என்ன முடியுமோ எப்பயுமே நான் உன் கூட இருப்பேன் யஷ்வந்த்ன்னு அப்படின்னு நான் சொன்னேன். தேங்க்யூ யஷ்வந்த். தேங்க்யூ மேடம். ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும்னு ஒரு பெரிய ஆசை மேம். தி ஹேண்ட்மேட் ஹாப்பினஸ் பை சாய் உங்களுக்காக இந்த ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. தி கோல்டன் ஹார்ட் அவார்ட்ஸ் ஆஃப் 2025ல அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகும் விருது மாற்றத்தின் முகவரிக்கான விருது. அண்ட் இந்த விருதை வழங்குவதற்காக நம்ம இடையில வெல்கம் பண்ண போவர் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்வேன். இவர் வந்து உயர்ந்த மனிதன், ஹைட்டால் மட்டும் கிடையாது, அவருடைய தாட் ப்ராசஸில் வெயிட்டான மனிதர். இவர் இன்டர்வியூ எடுக்கிற ஒவ்வொரு சீட்டுமே நேரம் போக போக ஹாட் சீட்டாக மாறிடும், ஆடியன்ஸ்க்கு எட்ஜ் ஆஃப் தி சீட்டாக மாறிடும். The voice, the face of Zee Tamil. Ladies and gentlemen, put your hands together for my dearest brother from another mother, Avudiyappan avargal. Avudiyappan sir, உங்களுக்கு கிடைக்கிற அந்த கைத்தட்டல் ஒவ்வொரு வாரமும் நீங்க நிகழ்த்தும் அந்த நிகழ்ச்சியில் வரக்கூடிய உண்மையான உணர்வுகளுக்காக, for every emotion that you touch every week, மீண்டும் ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் for our dearest Avudiyappan avargal. ஆல்ரைட், நீங்க பிரசன்ட் பண்ண போகும் இந்த விருது யாருக்கு அப்படின்றத ஒரு ரிவ்யூல பார்த்துடலாம். கல்விக்கு மட்டுமே ஒரு மனிதனை மட்டுமல்லாமல் ஒரு தலைமுறையை மாற்றும் சக்தி உண்டு என்பது இவரின் தாரக மந்திரம். அந்த கல்வியை கடைக்கோடி கிராமத்தில் படிக்க முடியாமல் நிற்கும் மாணவர்களுக்கு தேடிச் சென்று கொடுக்கும் மனித எந்திரம். கல்வி தடைப்பட்டு நிற்கதியாய் நிற்கும் மாணவர்களுடன் நீங்கள் பிரசன்ட். அவர்களுக்கு மீண்டும் கல்வி கிடைக்க நீங்கள் போடும் உழைப்பு 100%. கிராம பின்னணியில் வசதியின்றியும் ஆதரவு இன்றியும் இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி என்னும் மேஜிக்கை கொடுத்து அவர்களை மருத்துவர், பொறியாளர், வழக்கறிஞர், அரசு அலுவலர் என அடையாளத்தை கொடுக்கும் பவர் மைக்ரோசாஃப்ட், IBM, இன்ஃபோசிஸ் என அவர்கள் தகுந்த வேலைக்கு செல்ல அவர்களை ட்ரெயின் செய்யும் ஹெல்பிங் டவர். இளைஞர்களின் வழி தவறாமல் இருக்க நீங்கள் உணர்ந்த ரெஸ்பான்சிபிள். முடியாததை முடித்து காட்டி சொன்னீர்கள். நத்திங் இஸ் இம்பாசிபிள். முடியும் என நம்பாத பலருக்கு நம்பிக்கை கொடுத்து இப்போது இருக்கிறார்கள் நலமுடன். அவர்களும் அவர்களின் பெற்றோரும் உங்களை வாழ்த்துவது வாழ்க வளமுடன். உங்கள் முயற்சியால் மாலை கட்டுபவரின் மகள் கூட மருத்துவர் ஆகினார்கள். பொம்மை விற்பவரின் மகன் கூட பொறியாளர் ஆனார்கள். துணிந்து நீங்கள் உருவாக்கிய இந்த பிளாட்ஃபார்ம், அதனால்
பலர் வாழ்க்கை உயர்வது கன்ஃபார்ம். 2012ஆம் ஆண்டு உலகம் அழியும் என கூறியது மாயன் கேலண்டர். அதே 2012ஆம் ஆண்டில் உலகை மாற்றும் இயக்கத்தை உருவாக்கிய பலரை காப்பாற்றிய சேலஞ்சர் இதுவரை கிட்டத்தட்ட 1000 மாணவர்களை மேலே உயர்த்தியது பலருக்கும் தெரியாத அன்டோல்ட் ஸ்டோரி. இல்லை என்று வருவோர்களுக்கு இல்லை என சொல்லாமல் படிப்பை அள்ளித்தரும் பாரி. உங்கள் செயலில் இருந்தது ஃபயர், அதில் நாங்கள் ஆனோம் இன்ஸ்பயர். இன்னும் பல 1000 மாணவர்களை பல பதவிகளில் உட்கார வைத்து அழகு பார்க்கும் ஆனந்தம் ஃபவுண்டேஷனின் ஐடென்டிட்டி திரு ஆனந்தம் செல்வகுமார் அவர்களுக்கு மாற்றத்தின் முகவரி என்னும் விருதை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது செயின்ட் ஃபவுண்டேஷன்ஸின் கோல்டன் ஹார்ட் அவார்ட்ஸ். திரு ஆனந்தம் செல்வகுமார் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். Congratulations, sir, on the award. In a few words, please. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சைல்ட் ஃபவுண்டேஷன், ஜி டிவி. வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. கல்விக்கு மட்டுமே ஒரு தலைமுறையை மாற்றக்கூடிய சக்தி உண்டு என்ற ஒரு நம்பிக்கையோடு 2012ஆம் ஆண்டில் நம்முடைய ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷன் துவங்கப்பட்டது. எந்த தமிழ்நாட்டில் 2000 ரூபாய்க்கு சட்டை போடுறோமோ, எந்த தமிழ்நாட்டில் ஃபேமிலியோட ஒரு ஊருக்கு போனாக்கா ஒரு ஹோட்டல் போனால் ஒரு 5000 ரூபாய்க்கு சாப்பிட்றோமோ, இதே தமிழ்நாட்டில் இன்னொரு மூலையில் 5000 ரூபா பணம் இல்லை அப்படிங்கிறதுக்காக படிப்பை கைவிடுவோரின் எண்ணிக்கை ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 1,00,000 பேர். +2க்கு அப்புறம் பணம் இல்லைங்கிற காரணத்துக்காக படிப்பை யாரும் கைவிடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் 2012ஆம் ஆண்டில் ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷன் துவங்கப்பட்டது. முதல் ஆண்டு 30 மாணவர்களோடு துவங்கினோம். இந்த ஆண்டோடு 1167 மாணவர்கள் ஆனந்தம் மூலிமா படிச்சிருக்காங்க. 41 பேர் MBBS, 467 பேர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர், லா, பேராமெடிக்கல், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னு வெவ்வேறு கோர்சஸில் ஆனந்தமுடைய தம்பி தங்கியில் படித்து முடித்த மாணவர்களில் இன்றைக்கி 500க்கும் 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் முன்னணி நிறுவனங்களில் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு 16 பேர் தமிழக அரசினுடைய பல்வேறு உயர் பொறுப்புகளில் இருக்காங்க. IBM, அசென்சர், இன்ஃபோசிஸ் அப்படின்னு முன்னணி நிறுவனங்களில் ஒர்க் பண்ணுறாங்க, வெளிநாடுகளில் ஒர்க் பண்ணுறாங்க. இதை படித்து முடித்த மாணவர்களில் ஒரே ஒரு மாணவருடைய அனுபவத்தை மட்டும் இங்கே பகிரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேங்க. தாம்பரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு உதவும் உள்ளம் அப்படிங்கிற ஒரு பெற்றோரால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இல்லத்தில் வளர்ந்த சகோதரர் +2ல் நல்ல மார்க் எடுத்துட்டாரு. +2க்கு அப்புறம் மேலே படிக்கக்கூடிய சூழல் அவருக்கு அப்போ இல்லை. 4th படிக்கும்போது அவங்க அப்பா அம்மா கொண்டாந்து அந்த இல்லத்தில் விட்டுட்டு போயிட்டாங்க. 1152 மார்க் +2ல் அந்த தம்பி சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடச்சிச்சு. ஃபஸ்ட் இயர் சேர்த்துட்டாங்க. அந்த இல்லத்தை நடத்தின அம்மா ஃபஸ்ட் இயர் சேர்த்துட்டாங்க. 2015 நடந்த சென்னை ஃப்ளட்டில் அந்த முதியோர் இல்லத்தில் தங்கியிருந்த ஒரு சில பேர் வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டதுனால கவர்மெண்ட் அந்த இல்லத்தை சீல் பண்ணிட்டாங்க, நடத்த முடியல. அப்போ ஆனந்தம்க்கு அந்த பையன் அப்ளிகேஷன் போட்டிருந்தாரு. எப்படிப்பா நீ மேனேஜ் பண்ணுறது வரைக்கும் கேட்டோம். எஜுகேஷன் லோன் போட்டு லண்டன்லேருந்து 1 லட்சம் டோனர் கொடுத்தாங்க, எங்கள் அம்மா படிக்க வச்சாங்க, இந்த இல்லத்தை நடத்தின அம்மான்னு சொன்னாங்க. ஃபர்தராக படிக்க வைக்க முடியல. எப்படிப்பா நீ டெய்லி ரெட்டின்லாம் மேனேஜ் பண்ணுற? இப்போ சார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுப்பாங்க சார், சாப்பிடுங்க சார். சாப்பாட்டுக்கு, காலை சாப்பாட்டுக்கு, மதிய சாப்பாட்டுக்கு, நைட்டு சாப்பாட்டுக்கு யாரோ ஃப்ரெண்ட்ஸு ஆளுக்கு கொஞ்சம் கொடுக்குறத வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிட்றாரு. ஒரு நோட்டு வாங்கணும், புக்கு வாங்கணும், பெண்ணு வாங்கணும், என்னப்பா பண்ணுவேன்? ஃப்ரெண்ட்ஸ் ஆளுக்கு கொஞ்சம் கொடுப்பாங்க, வாங்கிக்குவேன். அந்த பையனை தனியார் மருத்துவக் கல்லூரியாக இருந்தாலும் எடுக்கணும்னு முடிவு பண்ணி ஆனந்தமில் இப்போ எடுத்தவங்க 8 செமஸ்டரில் கண்டினியூஸ் காலேஜ் டாப்பர். ஒரு பெற்றோரால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இடத்துல ஒரு இல்லத்திலேருந்து வளர்ந்த தம்பி 8 செமஸ்டர் காலேஜ் டாப்பர். இன்னைக்கு பெரிய பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைங்களாம் PG நீட் கிளியர் பண்ண கஷ்டப்படுறோம். முதல் அட்டம்ல PG நீட் கிளியர் பண்ணி திருவாரூர் மெடிக்கல் காலேஜில் PG முடிச்சுட்டு தமிழக அரசினுடைய இன்னைக்கு மருத்துவராக பணியாற்றக்கூடிய தம்பி சரத் உட்பட இப்படி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு தம்பி தங்கிகளுக்கு பின்னாடியும் ஒரு பின்னணி இருக்குங்க. இது நான் செய்கிறேன் அப்படின்னு சத்தியமாக நினைக்கலங்க. நான் வெறும் கருவி தான். கடவுள் எங்களை கருவியாக பயன்படுத்துகிறாருங்கிற ஒரே மனநிறைவோடு அந்த நன்றி உணவோடு இதில் பயணிக்கிறோம். நிறைய நல்ல உள்ளங்கள், சதீஷ் சார் இருக்காங்க, லதா மேம் இருக்காங்க, எங்களுடைய ட்ரெயினர் அட்வைசர் காளீஸ்வரன் சார் இருக்காங்க. நிறைய நல்ல மனிதர்கள் பின்னாடியிலேருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. எங்களுடைய ஆனந்தமுடைய தம்பி தங்கைகள், முடித்த தம்பி தங்கைகள் இன்னைக்கு திரும்ப வந்து அவங்க தான் அமைப்பு எடுத்து நடத்துகிறாங்க அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை. இதில் அவங்க தான் இன்றைக்கி இந்த வருஷம் 8146 அப்ளிகேஷனுங்க. 8146 அப்ளிகேஷனுக்கும் டெலிஃபோனிக் இன்ட்ரி அவங்க தான் பண்ணாங்க. அதுலேருந்து ஸ்பாட் வெரிஃபிகேஷன் 695 அப்ளிகேஷன் ஸ்பாட் வெரிஃபிகேஷன் அவங்க தான் போனாங்க. இந்த வருஷத்துக்கான 200 மாணவர்கள் எடுக்கிறதுக்கு அவங்க தான் ஒர்க் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஆனந்தம் எந்த காரணத்துக்காக துவங்கப்பட்டதோ அந்த நம்பிக்கையோடு பயணிக்கிறது. அவங்கள்ட்ட இருக்கிற திறமை, அவங்கள்ட்ட இருக்கிற ஆற்றலை வெளிப்படுவதற்கு எங்கேயோ நாங்கள் ஒரு சின்ன கருவியாக இருந்திருக்கலாம். அவங்களுடைய திறமையினால தான் முன்னுக்கு வந்திருக்காங்க. ஆனந்தமுடைய தம்பி தங்கைகளுக்கும் பின்னாடி இந்த 5 பேர் படிக்க வைக்கிறேன், 10 பேர் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சப்போர்ட் பண்ணுற டோனர்ஸ், காலேஜ் அத்தனை பேருக்கும் இந்த அவார்டை சமர்ப்பிக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஆனந்தம் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்றது வார்த்தைகளில் சொல்லவே முடியாது சார். அவுடியப்பன் சார், a few words from you. முதல்ல வந்து
செல்வகுமார் சார் எனக்கு ஒரு 3-4 வருஷமாக தெரியும். எப்போ சந்திச்சாலுமே கூட முதல்ல வந்து இத்தனை பசங்களை படிக்க வச்சுருக்கேன், இதை பண்ணியிருக்கேன், இந்த வருஷம் இதை பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் முதல்ல இன்ட்ரடக்ஷன் ஆரம்பிப்பார். அது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் எப்படி பார்க்குறேன்னா, ஆரம்பித்தோன்னே அதை பார்த்தா இதை பார்த்து ஆரம்பிக்கிறத விட நான் இத்தனை குழந்தைகளை படிக்க வச்சேன், இப்படி பண்ணியிருக்கேன்னு தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிப்பார். அப்போ அவருடைய ப்ரெஃபரன்ஸ் வந்து எப்பயுமே கல்வி மேலே இருக்குதுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுத்துருக்கு. தமிழ்நாடு எப்படி உயர்ந்துச்சுங்கிறது எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னவாக இருக்குன்னா கல்வி. கல்வினால் தமிழ்நாடு இன்றைக்கி உயர்ந்ததுன்னு இவ்வளோ சிறப்பாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்படி திரு செல்வகுமார் போல் பல ஆட்கள் தமிழ்நாட்டில் பின்னாலேருந்து உழைத்தாங்க. அதோட வெளிப்பாடு தான் இன்றைக்கி தமிழ்நாடு இப்படி வளர்ச்சி அடைந்த மாநிலமாக இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம். என்றைக்குமே தமிழ்நாடு கல்வியை விடாது, கல்வியை விட்டால் வளராது. ஸோ அதனால தான் இன்றைக்கி தமிழ்நாடு இந்த இடத்துல இருக்குது. திரு செல்வகுமார் அவர்கள் போல் இன்னும் பல பேர் வந்து முயற்சி பண்ணி இன்னும் மேலே கொண்டு வரணுங்கிறது என்னுடைய ஆசை. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு உங்களுடைய அந்த அம்ப்ரெல்லா இருக்கு இல்லைங்களா, அந்த அம்ப்ரெல்லாவில் வளர்ந்த நிறைய குழந்தைகள் உங்களுக்கு ஸ்பெஷலான விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. we have a few of that for you please. என்னோட பேர் மோகனா. என்னோட பேர் சப்தகிரி வாசன். என் பேர் பாக்கியா. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் சிந்துஜா. நான் இப்போ அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆனந்தோட அறிமுகம் கிடைச்சப்ப ஃபர்ஸ்ட் கால் பண்ணது செல்வானந்த் தான். அண்ணா கிடைச்சாங்க, ஆனந்தம் குடும்பம் கிடைச்சது, ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் யூஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இது எதுவுமே ஆனந்தம் இல்லாமல் சாத்தியமாக வாய்ப்பே கிடையாது. ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷன் மூலமா ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்போ குவெஸ்ட் குளோபல் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் லோன் போட்டு சொந்த நிலம் வாங்கியிருக்கேன். இப்போ அடுத்த லோன் போட்டு வீடு கட்டுவேன். இது எல்லாத்துக்கும் எங்களோட மகிழ்ச்சி, எங்கள் குடும்பத்தோட மகிழ்ச்சி எல்லாத்துக்கும் அடித்தளமிட்டது வந்து செல்வானா மட்டும்தான். நான் என்னைக்குமே ஆனந்தம் உனக்கு கொடுக்குது அப்படின்றத நினைக்க கூடாது. கடவுள் உனக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அதை வந்து கொடுக்கிற கருவியா என்ன வந்து பயன்படுத்துறாரு அப்படின்னு தான் அண்ணா சொல்லுவாரு. சிற்பியாக நின்று சிலை வடித்து அதே சிலை வழிபடுவது கண்டு மகிழும் நம் செல்வானனுக்கு என் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ செல்வானா. பெரிய சர்ப்ரைஸ், எனக்கே தெரியாதுங்க. தேங்க்யூ ஸோ மச்சுங்க. ஆக்சுவலாக இதுதான் படிப்பு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இதுதான் பண்ணும். ஏன்னா படித்தது வந்து அவங்கள மட்டும் முன்னேற்றாது, அவங்க குடும்பத்தையும் சேர்த்து முன்னேற்றும். அது வரைக்கும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரு நல்லது கெட்டதுக்கு போகும்போது தயக்கப்படுவாங்க. போனால் நம்மளை கேட்பாங்களே, உன் வீட்டில் என்னாச்சு அது என்னாச்சுன்னு கேட்பாங்களேன்னு. ஒரு பொண்ணு ஒரு பையன் படிக்கும்போது அந்த குடும்பமே தலை நிமிர்ந்து நிற்கிது. இந்த வீடியோவில் தங்கை சுமித்ரா அதே தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து வந்தாங்க. 2016 தங்கை சுமித்ரா ஆனந்தம் குடும்பத்துக்குள்ளே வராங்க. 2019 அவங்க அப்பா வயலில் வேலை செய்யும் போது பாம்பு கடிச்சிருது. தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் 1 மந்த் ட்ரீட்மெண்ட் நடக்குது. அந்த ட்ரீட்மெண்ட் நடக்கும்போதே ஆனந்தம்லே படிக்கக்கூடிய இன்னொரு சகோதரர் பார்க்கறதுக்காக போகிறாரு. ஐயா காளிஷ்ணன் ஐயாவுக்கு தெரியும், யாருமே சார்னு கூப்பிட மாட்டோம், ஆனந்தம்ல அண்ணா அக்கான்னு தான் கூப்பிடணும். ஒரே ஃபேமிலிங்கிறனால பார்க்கறதுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் பேசிகிட்டே இருக்கும்போதே அப்பா சாப்பிட்டீங்களாப்பான்னு கேட்குறாங்க. அப்பா அம்மா 2 பேரும் ஒரே நேரத்தில் 2 பதில் சொல்கிறாங்க. ஒருத்தர் சாப்பிட்டேங்கிறாங்க, ஒருத்தர் சாப்பிடலைங்கிறாங்க. உண்மையை சொல்லுங்கப்பா, சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. பக்கத்து பெட்டில் இருக்கிற அம்மா சொல்கிறாங்க, இல்லைப்பா நேற்று நைட்டு அவங்க சாப்பிடல, அவங்கள்ட்ட கையில் காசு இல்லைப்பா, ஆனால் என் பையன் வந்தான் காசு கொடுத்தான் வாங்க மாட்டேங்கிறாங்க, தயங்குறாங்க, நீ ஏதாவது காசு இருந்தால் கொடுத்துட்டு போப்பான்னு சொல்கிறாங்க. இது நடந்தது 2019 அக்டோபர். கையில் 2 வேளை சாப்பிட்றதுக்கு பணம் இல்லை. 2020 ஆகஸ்ட்டில் அந்த சகோதரி 28 லட்ச ரூபா சம்பளத்தில் ஜப்பானில் ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆனாங்க. எஜுகேஷன் ஆஃப் பவர், இது ஆனந்தம் பண்ணுதுன்னு சொல்லி எஜுகேஷன் ஆஃப் பவர். தேங்க்யூ ஸோ மச் சார். கண்டிப்பாக உங்களை பார்க்குறத விட ஜாஸ்தி அந்த குழந்தைங்க வந்து இப்போ வளர்ந்தவர்கள், ஆனால் ஒரு காலகட்டத்தில் உங்ககிட்ட வரும்போது குழந்தைகளாக தான் இருந்தாங்க. ஈன்ற பொழுதின் பெருத்துவக்கம் தன் மகனே சான்றோர் என கேட்ட தாய் கிடையாது செல்வா அண்ணா அப்படின்னு தான் சொல்வேன். ஒரு குழந்தையோடைய வெற்றியை பார்க்கும்போது, இந்த அவார்டு உங்கள் கையில் வாங்கும்போது இந்த சந்தோஷத்தை விட பல மடங்கு சந்தோஷம் அவங்களுடைய வெற்றியில் உங்களுக்கு இருந்தது. தொடர்ந்து அந்த வெற்றி இருந்துக்கிட்டே இருக்கட்டும். எல்லார் வாழ்க்கையிலும் உங்களால் ஆனந்தம் வந்துக்கிட்டே இருக்கட்டும். மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ அவடியப்பன் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. மனிதத்தில் நம்மை திளைக்க வைத்த பல்வேறு உணர்வுகள் கலந்த இவ்விருது விழாவின் முழு தொகுப்பையும் இப்போதை காணுங்கள் பிளாக் ஷிப் வேலி OTT-யில்.